ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க சிஎம் பேமெண்ட்டுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதுக்கு தான். ஸோ அது கூடால பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அது கூடாலே எத்தனை வாட்ஸ்அப் சேட்டிங்ஸு, ஸோ எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்ப நான் ஒரு சிலருக்கு வந்து பயத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தெளிவு கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் இப்போ இல்லை, எப்போயுமே நெகட்டிவ் கமெண்ட்டை அதிகமாக காதில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தான் கஷ்டப்படுவோம், நம்ம மனசு கஷ்டப்படும். அதனால் நெகட்டிவ் கமெண்ட்டை எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்டை பாசிட்டிவாகவே யோசிங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியும். நெகட்டிவ் கமெண்ட் இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து 2 நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் வந்து நான் எதை பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறதில்ல. நான் எடுத்துக்கிட்டது வந்து அந்த பாசிட்டிவ் கமெண்ட்டு தான். ஏன்னா அதிகமாக பாசிட்டிவ் கமெண்ட்டை எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் நெகட்டிவ் கமெண்ட்லேருந்து வெளியே வர முடியும். இல்லை நான் நெகட்டிவ் கமெண்ட் வந்து நிறையா வருது, பாசிட்டிவ் 1 2 தான் வருதுன்னா பரவாயில்ல, எனக்கு எத்தனை தான் வந்தாலும் அதில் பாசிட்டிவ் ஒன்று வருதில்ல, அதை எடுத்துக்கோங்க. யாரும் கவலைப்படாதீங்க. அப்டேட் சிஎம் அமௌண்ட் வரும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி இல்லாட்டி இன்னொரு வழி திறக்கும். நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கடவுளை நம்புவோம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து சிஎம் அப்டேட் இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல கிடையாது. இதுவும் ஒரு பிரச்சனை நம்மளுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் சிஎம்லேருந்து பணம் வர்றது வந்து. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து என்னை கேள்விப்பட்டது வந்து 12 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனலை வந்து மறுபடியும் நம்ம எம்டி சார் வந்து போலீஸில் அரெஸ்ட் ஆனது, அது வந்து பழைய நியூஸை மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணி அது ஒரு இதை போட்டு அதை ஆல்ட்ரேட் பண்ணி இப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 12 நாள், அதாவது நம்மளுக்கு வந்து ஓஎம்பிஎம் வந்து அமௌண்ட் போடுறப்ப போட்டிருந்தாங்க. ஆப்பே ஒர்க் ஆகலைன்னு சொல்லலாம் நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்த்தோன்னா பொய் தான், நம்மளுக்கு தெரியும், அப்பட்டமாக தெரியும் அப்படியேவும். ஸோ அதை பற்றி நான் வந்து எடுத்துக்கவும் இல்லை. ஒரு சில சேனலில் வந்து நிறையா பேமெண்ட்டு, அதாவது பேமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, வரும் ஆனால் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிலே ஆனால் நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்படி டிலே ஆச்சுன்னா கூட அது எம்டி சார் வந்து எப்போ எப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாருன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொரு யூடியூப் சேனலில் சொன்னாங்க, அவங்க வந்து மேலே டாப் லைனரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது உண்மையாக இருந்தால் உண்மையிலே சந்தோஷம்தான். அதாவது மார்ச் மாதத்தில் கொடுத்த அப்டேட்டு, சிஎம் பேமெண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் 30க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துட்டால் அதை விட வேறு அந்த மார்ச் மாதம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா கம்மியான பேமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இனி அடுத்த பேமெண்ட் தான் அப்படி கம்மியாக கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல, நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பேமெண்ட் வந்து எவ்வளோ என்னன்றதை பார்த்துட்டு, இன்கம் வர பார்த்துட்டு போட்டு விட்ருவாங்க, அதையும் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் அமௌண்ட் பேமெண்ட் போட்டவங்க எல்லாருக்குமேவும் போட்டுருவோம். ஜூன் 30க்குள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லைனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க, அதாவது யூடியூப் சேனல் தான் சொன்னாங்க. ஸோ நான் ஏன் அதை நம்பினேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ரீசன் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நம்மளுக்கான ஒரு சில வந்து ஆப் நாட் ஒர்க்கிங் வந்து ஒரு சில நாளில் வந்துச்சு. அது வந்து கவுண்டிங் பண்ணாங்களாமா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நாள் வந்து யார் யார் மார்ச்சில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் யார் எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஆப் ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரியா. ஸோ அது ஒரு சில காரணங்கள், ஒரு சில காரணங்களாக சொன்னாங்க. அப்புறம் கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து வரும், ஜூன் 30க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டாப் லைனில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்தான். நாங்களுமே அதிகபட்சமாக அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி. அப்புறம் புதுசாக வந்தவங்களுமேவும் இதுக்குள்ளே ஜாயின் பண்ண, நான் வந்து 3 மாதமாக எடுத்திருக்கேன். புதுசாக அப்போ தான் அமௌண்ட்டு இனிமேல் தான் எடுக்க போகிறன்றவங்களுக்கு இது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். ப்ளஸ் இனிமேல் சேர போகிறவங்களுக்கும் இது ஒரு நம்பிக்கையாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து மெசேஜும் போடணும் கண்டிப்பாக இதுக்காக. அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு இப்போ மார்ச் மாதம் அமௌண்ட்டை எல்லாருக்கும் அப்போ அப்டேட் பண்ணவங்க எல்லாருக்குமே வித்ட்ரா கொடுத்த எல்லாருக்குமே போட்டு விட்டாங்கன்னா அதுவும் இன்னும் நம்பிக்கை கொடுக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.